வணக்கம். Divine God, bless whoever reads or watches this with peace. இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவரையும் மன அமைதி பெற வாழ்த்துங்கள். அவர்கள் இல்லத்தில் அன்பு பொங்கி வழியட்டும். அவர்களுடைய கவலையும் சந்தேகங்களையும் மனக்கலசத்தையும் எடுத்து விடுங்கள். அவர்கள் நல்ல ஒரு பாதுகாப்பான சரியான வாழ்க்கை வாழ அருள் புரியுங்கள். அவர்களுடைய மனதில் வரும் வேண்டாத எண்ணங்களை அகற்றிவிடுங்கள். அவர்களுக்கு எப்போதும் சிரித்து கொண்டிருக்கும் பலனை தாருங்கள். நன்றி. You are with BKK in Live Designs with BKK. இன்றைக்கு இன்னொரு அழகான எண்ணங்களோடு உங்களை சந்திக்கிறேன். சர்வ வல்லமை படைத்த இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, பிரபஞ்சம் நீங்கள் சொல்கிறத கேட்குது, உங்ககிட்ட வருது, எல்லாம் நடக்குது, யூ ஆர் வெரி க்ளோஸ் டு பிரபஞ்சம் அப்படின்னா சில அறிகுறிகள் சொல்லியிருந்தேன். பட்டாம்பூச்சியை பார்க்கலாம், பறவைகள் பேசுகிறத கேட்கலாம், பூக்கள் பூத்து குலுங்கும், சில டைம் காற்று கூட ஜெல்லுன்னு எல்லா இடத்துலையும் சூடாக இருக்கும், டக்குன்னு நம்ம மேலே காற்று ஜெல்லுன்னு அடிக்கும். இந்த மாதிரி இயற்கை பற்றியான பல விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை தவிர என்ன அப்படின்னா, இது ஆரம்பம், இது ஆரம்ப ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பிரபஞ்சத்தை வணங்க 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 நம்ப 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 உங்கள் நம்பிக்கை அதிகரித்து கொண்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றி உங்கள் முகத்திற்கு முன் ஒன்றும் பின்னாடி ஒன்று பேசுபவர்கள் உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டி கொடுத்து விடும், உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலகிவிடும். எனக்கே ஒரு அனுபவங்க. போன வருஷம் கிட்டத்தட்ட இதே ஏப்ரல் மேலே தான் நான் ரொம்ப விரும்புகிற ஒரு நபர் ஃபோன் பண்ணி அந்த நபருக்கு நான் வச்சுட்டேன். நான் ஃபோன் பண்ணி வச்சோடனே அவங்க கட் பண்ண மறந்துட்டாங்களோ என்னமோ தெரியல. திரும்பி நான் ஃபோன் எடுத்தேன், நானும் கட் பண்ணல. அவங்க என்னை பற்றி ரொம்ப தவறாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் தவறாக பேசுகிறது என் காலை விழுந்தோடனே ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஆனால் அது ஒரு கண் திறப்பு எனக்கு. ஓ, இவ்வளோதானா? நான் என்ன தான் அன்பை கொட்டி கொடுத்தாலும், என்ன தான் என் உழைப்பை அவங்களுக்கு தந்தாலும், என்ன தான் அவங்ககிட்ட நல்லபடியாக இருந்தாலும் அவங்க இப்படி தான் இருப்பாங்களா? ஓ, அவங்க மனசில் இந்த எண்ணம் ஓடுதா? நான் அதுக்காக அவங்கள வெறுக்கலை, ஒதுக்கலை. ஆனால் நான் ஜாக்கிரதையாக இருந்தேன், நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி சில நபர்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து எப்படியும் ஒரு ரீசனும் இல்லாமல் சில பேர் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, ஒரு ரீசனும் இல்லாமல் நம்மகிட்ட சில பேர் சண்டைக்கு வருவாங்க, நம்மளை அவங்கள கோவப்படும்படி வெறுக்கும்படி செஞ்சுருவாங்க. புரிஞ்சுதா? அது அடுத்த ஸ்டேஜ். அதே நேரத்தில் சில ஆட்களை நமக்கு கொண்டு சேர்ப்பாங்க, சில விஷயங்கள் நமக்கு நடந்துடும். ஓகேங்களா? அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் ஐ வில் டூ திஸ் ஃபார் யூ, என்னால் முடியும். முன்ன பின்ன பார்த்துக்க மாட்டோம். நான் சொன்னேன்ல, ஒரு தரம் முன்ன பின்ன ஒரே ஒரு தடவை மீட் பண்ண ஒரு ஆள் எனக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்சார் அந்த இக்கட்டான நிலையில் திடீர்னு ஓகேங்களா? இது 2வது ஸ்டேஜ். 3வது ஃபைனல் ஸ்டேஜ். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத பிரபஞ்சம் கேட்டுடும். அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அது நிறைவேற்றி கொடுக்கும், மிராக்கிள் நடக்கும். நான் ரொம்ப அல்பேன். எப்படின்னா, ஒரு 5-6 நாள் முன்னாடி மைசூர் பாக் சாப்பிட்டா ஸ்வீட் பைத்தியம், மைசூர் பாக் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி பேசாமல் இருக்கேன். அப்போ என்னோடய தம்பிக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவரை போய் பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது என்னோடய தம்பி ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, இந்தாங்கோ, எல்லாருமே நான் ஆண்டின்னு தான் கூப்பிடுவாங்க, ஆண்டி இந்தாங்கோ மைசூர் பாக் சாப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நான் எங்கேயோ ஒரு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்து பேசி நினச்சிட்ருக்கேன். மனசில் நினைக்கிறேன், யார்கிட்ட சொல்லக்கூட இல்லது. ஆனால் அந்த மைசூர் பாக் அங்கே வந்தது. அது முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் சமையல்கார் மட்டும் சொன்னேன், கொஞ்சம் மைசூர் பாக் பண்ணுவானே. அந்த அம்மா மைசூர் பாக் பாறாங்கல் மாதிரி பண்ணிட்டாங்க, கடிக்கவே முடியாது. அடக்கன்றவி அப்படின்னு நினச்சேன். நேற்று என்னை ரொம்ப விரும்பி ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. சரி, அவங்க வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட பேசியிருந்தேன். அந்த பொண்ணு ஒரு சின்ன டப்பாவில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் அப்படி வாயில் போட்டால் உருகும் பாருங்கள்,
அது இது ஒரு மைஸ்பாக் விஷயந்தாங்க. ஆனால் பல விதத்தில் பிரபஞ்சம்தான் இதை செய்யுதுன்னு நான் நம்புகிறேன். பிரபஞ்சம்தான். அதே மாதிரி உங்களை சின்ன சின்ன விஷயங்கள் டக்குன்னு மிரக்கல் நடக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த நபர் பேசுவாங்க, யாரையோ நீங்கள் தேடுவீங்க, அவங்க எதிர்க்க வந்து நிற்பாங்க, அவங்ககிட்ட ஃபோன் கால் வரும். இப்படி சின்ன சின்ன விஷயமா உங்களுக்கு நடத்திருக்கும். திடீர்னு பார்த்தா நிறைய பேர் உங்கள் மூஞ்சியை பார்த்தோன்னே ஒரு மரியாதை செய்வாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப கைண்டாக பேசுவாங்க, ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து மகா அவதார் பாபாவோட டிவோட்டி. எனக்கு எப்போவுமே தெரியும், நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன்னா பாபா வந்து நிற்கிற மாதிரி தோணும். இது பைத்தியக்காரத்தனம், நான் ஏதோ இல்லாத ஒன்று இருக்கிறதா சொல்ல. ஏன்னா த ஃபீலிங், உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் ஜாஸ்தி ஆகிடும். என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தோடனே கண்ணில் தாரையாக தண்ணி வரும். நான் பாபாவை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிடுவேன். எதுக்கு அழ ஆரம்பிச்சிடுவேன்னு எனக்கே தெரியாது. யாராவது வந்து என்கிட்ட பாபா பார்க்கணும்னு நான் நினச்சேன்னா, யாராவது வந்து பாபா பார்ப்பாங்க, யாராவது பாபா படம் அனுப்புவாங்க, யாராவது பாபா பற்றி பேசுவாங்க, இந்த மாதிரியே ஓடிட்டுருக்கும். அது நினைக்கும்போது, அது நடக்கும்போது கண்ணில் தண்ணி வரும். முந்த நாள் கூட ஒரு இன்சிடெண்ட், இது முக்கியமான ஒரு தேவை. அந்த தேவை வந்து எப்படி நேற்று அது நிறைவேச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. டக்குன்னு காய்கள் கிடக்கட நகர்த்தி முடிஞ்சுது. நான் கண்ணீர் விட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ். அப்புறம் சொல்லுவேன், எங்கள் அம்மா எனக்கு கண்கண்ட தெய்வம், என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்த என் தாய்க்கு நன்றி அப்படின்னு எப்போவுமே சொல்லுவேன். எங்கள் அம்மாவுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த சின்ன சின்ன அறிகுறிகள் உங்களுக்கு கிட்ட வந்தேன்னா தயவு செய்து மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் அனுபவிங்க. இன்ட்யூட்டிவ் பவர் ஜாஸ்தி ஆகிடும். யாராவது உங்களுக்கு தப்பு செஞ்சாங்க, உங்களுக்கு கொஞ்சம் தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நான் இன்னும் சொன்னால் யாரும் சொல்லாங்க, ஃபர்கிவ், ஒய் ஆர் யூ ஃபர்கெட்டிங் வாட் தே டிட் அப்படின்னு என் பையன் கேட்பான். நான் என்ன மறந்தாலோடையும் எனக்கு அவங்கள மன்னிக்க முடியாது. இதை நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா ஆல் மை லைஃப் ஐ வில் பி திங்கிங். இதெல்லாம் நல்ல குணங்களை நமக்கு வளர்த்து விட்டுரும் பிரபஞ்சம். அது யாருமே இல்லை, நீங்கள் தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் நீங்கள். உங்கள் உள்ளே இருக்கிற ஒரு சின்ன இடத்துல அது உட்காந்துருக்கு. அதை தட்டி அப்படி எழுப்பி, வாப்பா கண்ணானா வந்துடும், கொஞ்சம் செய்ப்பா கண்ணானா செஞ்சுடும், செஞ்சுட்டே அப்பா கண்ணா ரொம்ப நன்றின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாய் அடுத்தடுத்து நன்மை வரும். இதுதாங்க பிரபஞ்சத்தோட ரகசியம். பிரபஞ்சம் உங்கள்கிட்ட வந்ததுன்னா எனக்கு நீங்கள் சொல்லணும், நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் நிறைய பேசிகிட்டே இருக்கேன். இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம பேசும்போது நான் என்ன பண்ணுறதுன்னா, மற்றவங்களுக்கு சொல்ல போகும்போது சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டேன். அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. யார் யாருக்கு வேணுமோ, யார் யாருக்கு விதிச்சிருக்கோ அவங்க தான் கடவுளை உணர முடியும், பிரபஞ்சத்தை உணர முடியும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். உங்களுக்கு யாராவது சின்ன உணர்வு, சின்ன விஷயங்கள் வந்தால் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடிய விரைவில் நிறைய பேர் எங்கிட்ட பேசணும், பகிர்ந்துக்கணும் கஷ்டங்களைன்னு சொல்கிறாங்க. நான் வந்து கூடிய விரைவில் ஒரு நம்பர் அலாட் பண்ணி உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நல்ல செய்தியோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன்.